நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்தும், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை குறித்தும், கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம்னா என்னன்னா, பரிசுத்தத்தை எப்பொழுதும் நம்ம காத்துக்கொள்ளணும், எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாருக்கும் நல்லபடி நன்மை செய்யணும். இது தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய விருப்பம், கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சங்கீதக்காரன் நிறைய வசனங்கள் இருக்கு, அவற்றை நான் சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன். சங்கீதத்தில் 32வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 119 கர்த்தர் சொல்லியிருக்கிறாப்ல, சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாப்ல, கர்த்தாவே உம்முடைய வசனம் என் காலுகளுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 50வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். யோவான் 14வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என் பிதாவானவர் தேற்றரவாளனை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அனுப்புவார். அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாம் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னதை, இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து நம்ம கேட்டதையும் கண்டதையும் கற்றதையும் நம்ம அதன்படி நம்ம செய்யணும். அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் உங்களோட என்னோடு கூட இருப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அதாவது இந்த உலகத்தில் எல்லா மனிதனையும் படைத்ததுக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நம்ம பரிசுத்தாவின் பலத்தோடு அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். அப்பொழுதுதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்த வேதாகமத்துக்கு வசனத்துக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். இந்த வசனத்தின்படி நம்மளை காத்துக்கொள்ளணும். அப்போதான் அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.